உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடக ராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, 1ஆம் தேதி ஆரம்பமே அமர்க்களமா இருக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் ஜூன் மாசத்துலேருந்து சரியா போகுது. இப்படியே சொல்லி சொல்லி 4 மாசம் கூட்டு வந்துட்டீங்க. இப்படிதான் சொல்றீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. என்ன பண்றது? வாங்க வாங்க வாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்து பயங்கரமான சில விரயங்களை கொடுத்தாரு. நெகட்டிவா கொடுத்தாரு. உங்களை இன்வெஸ்ட் பண்ணியும் அதுக்கான பிரயோஜனம் இல்லாம இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்ப தலைக்கு மேல் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த ஜென்ம குரு வனவாசம் அதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா அதெல்லாம் மத்த ராசிக்கு, கடகத்துக்கு இல்ல. கடகத்துல தான் குரு உச்சமா இருக்காரு. இந்த தடவை நீங்க தான் ஊருக்கே லைட் கொடுக்கக்கூடிய ஆளு. இந்த 12 ராசிக்கும் இன்க்ளூடிங் மீ ஹைஃபை பண்ணிக்கோங்க. யார் லைட் கொடுக்குறாங்கன்னா, உங்க தலையில நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சுபத்துவம் பொருந்திய மிஸ்டர் குரு. சரி வாங்க பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒவ்வொரு மாத காலமும் எப்படி இருக்க போகுதுன்னு தொடுறதெல்லாம் வெற்றி தான் இனிமே. இதுவரைக்கும் இருந்த ஒரு அப்படியே நிலைமை தலைகீழ மாறினா எப்படி இருக்குமோ அப்படி மாறப்போகுது கடகத்துக்கு எனக்கு தெரிந்து. ஆனா அந்த 2ஆம் இடத்துல கேது வெரி டேஞ்சர் ஃபெலோ. அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பர். ஏன்னா குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வந்து உட்கார போறாரு. அதுக்கப்புறம் புதனும் வந்து சேர போறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி அப்படியே 12ஆம் வீட்ல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. இது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விரயத்தை கொடுக்கும். 2 செலவா நடக்கும். ஒரு செலவு பண்ண போனா எக்ஸ்ட்ரா இன்னொரு செலவு பண்ற மாரியே சில வேலைகள் நடக்கும். ஒரு காரியத்துக்கு போனா இன்னொரு தடவ. எல்லாமே 2 டபுளா நடந்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த ஒரு மாத காலம் ஒரு 10 தேதிக்கும் அதே மாரி தான் ரிப்பீட் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா இருக்க போகுது. செவ்வாயுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதாவது ஒரு ஜாதத்துல ஒரு ரியாலிட்டி இருக்கு. கடகத்துக்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய். இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்ப செவ்வாய் வந்து ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறது அப்படின்றது நிறைய கடகராசி பெண்களுக்கு ஸ்பௌஸ் மூலமாக நல்லது நடக்கும். இல்ல அண்ணன் தம்பிகள் மூலமாக ஒரு நல்லது நடக்கும். உங்களால அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கொஞ்சம் வீட்டுல அப்படியே சண்டை சச்சரவுலாம் வந்துட்டே இருந்தானா இந்த மாசம் அப்படியே சமாதானமா மாறும். உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களான்னு என்கிட்ட இருந்த பெண்களுக்கு கணவருடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதத்துல இருந்து. அடுத்து செவ்வாய் போய் அமரக்கூடிய அமைப்புமே ஆல்மோஸ்ட் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்க. அந்த சுக்கிரனும் அப்படியே தலைக்கு மேலே உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக நல்லவை, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கடகத்திற்கு நிகழ காத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 கூட சூப்பர். இந்த ராகு கேது இருக்கு பார்த்தீங்களா? இது இது இந்த இந்த இது மத்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய நிழல் கிரகங்களுடைய மாயை தான் இந்த தடவ கடகத்துக்கு கொஞ்சம் அப்படியே பாடாப்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் அப்படியே பூசி 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 கூட்டம் வச்சு இந்த தடவ கொஞ்சம் ஓப்பனா பேசணும் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதம். அதனால சொல்லிடுறேன். 2ஆம் இடத்துக்கு கேது வார்த்தைகள்ல மிகுந்த கவனம் தேவை. செய்யாத விஷயத்துக்கு பழி ஏற்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். நான் ஒண்ணு நினைச்சு பண்ணேன். ஆனா அது ஒண்ணா முடியுதேன்ற மாரி ரெகக்னேஷனுக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்த இடத்துல ஒரு மறுப்பு, ஏதோ ஒரு சின்ன புள்ளி. ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதி, கவனம். ஏன்னா சுக்கிரன் வீட்ட தாண்டணும். தாண்டி 15ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் பரவால்ல சூப்பர் அப்படின்ற அங்கீகாரம் உங்களுக்கு வரும். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியா ஷின்சன் மாரி இருக்கணும். ஏற்கனவே 2.5 வருஷமா நான் அப்படித்தான் இருக்கேன். நானே எரிமலை. நானே தண்ணிய ஊத்தி அமைதியா உட்காந்துருக்கேன். நீங்க வேற ஏன் மேடம் அப்படின்னீங்கன்னா என்ன பண்றது? உடம்போட்ட தங்கம் தானே ஜெயிக்கும். அடி வாங்குற கல்லு தானே சிலையாகும். இந்த தடவ கொஞ்சம் அப்படியே உங்கள தங்கமா மாத்துறதுக்கு 2.5 வருஷம் உங்கள போட்டு பாடா படுத்துனதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றதுக்கு காலம் தயாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விபரீத வெற்றி கிடைக்க போகுது. அடுத்தடுத்த நாட்கள்லாம் கடகத்துக்கு எனக்கு தெரிந்து இந்த 12 ராசியில யார் சூப்பர் அப்படின்னா மிதுனம், கடகம், கன்னி அப்படியே தான் போகுது எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடத்திற்கு பார்வை. பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு நல்லவை நடக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் ஜூன் மாசம் 5, 6, 7 தேதிக்கு அப்புறம் நிகழ்ந்தே தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த குரு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ
அதற்கான வாய்ப்புகளை குடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்க கேது வந்து வருமானத்துல ஒரு தடைய குடுத்துட்டே இருப்பார். ஆனா, ஜூன் மாதம் 10, 12 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கடகத்துக்கு. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம். ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடிய கடகத்திற்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு கடகத்தோட பார்வை. செம்ம. இதுவரைக்கும் ஐயோ! ஏன் தான் அவன பார்க்குறோம்னு நெனச்ச எல்லாரும் எப்ப இவங்கள பார்ப்போம்னு நெனைக்கிற அளவுக்கு கடகராசிக்காரர்களுடைய அந்த ஆறா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, குரு வந்து அமரும்போது இப்ப நம்மளே இருக்கோம். லைட்டு போட்டு பார்க்கறதுக்கும், நார்மலா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாரி குருன்ற ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உங்க மேல உட்கார்ந்து உங்களுடைய 7ஆம் இடத்த பார்க்க போது. அப்ப நெறைய பேரு எதிரிய தம்சம் பண்ணுவீங்க. சொல்ல மாட்டீங்க. செஞ்சு காட்டுவீங்க. உங்களுடைய பேச்சின் மூலமாக, உங்களுடைய செயலின் மூலமாக, உங்களுடைய செல்வாக்கின் மூலமாக அது நடக்கும். நெறைய கெட்டவையெல்லாம் உங்கள விட்டு விலக போதுங்க. எனக்கு தெரிஞ்சு கடகத்துக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம்னா, இந்த 2 1/2 வருஷம், 3 வருஷம் ஆட்டி படைச்ச எல்லாமே, இந்த ஒரு 4, 5 நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. 10 நாள் தாண்டிடுச்சு அப்டின்னா, எல்லாமே அதுவே போயிடும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. போறதெல்லாம் நல்லதுக்கு தான். அதனால கடகராசிக்காரங்க பெருசா கவலையும் பட வேண்டாம். நெறைய பேருக்கு உடல் உபாதையிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கழிவுகள் போற இடத்துல கவனமா இருக்கணும். அடி வயித்துல கவனமா இருக்கணும். இத சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த தடவ தலைவலியில அவஸ்தை வரும். எனக்கு தலை வலிக்குது. எனக்கு ஒரு மாரி இந்த குரு தாங்க கொலஸ்ட்ரால். அப்ப இந்த கொலஸ்ட்ரால குறிக்கக்கூடிய குரு வந்து உட்கார்ந்திருக்காரு அப்டின்னா, கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல, ரத்தத்தில் அணுக்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? கடகராசிக்காரங்க இந்த மாதம். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. வியாபார வெற்றி, தொழில் முனைவு, பேச்ச வந்து காசாக்குறது. நெறைய பேருக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா வந்து காட்டுறது. எப்பவுமே கடகம் டக்குன்னு யாரையும் அவாய்ட் பண்ணிட மாட்டாங்க. இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறதெல்லாம் கடகத்தோட வேலை தான். இந்த தடவ அத செவ்வனே பண்ணுவீங்க. திடீர்னு உங்களுடைய ஒரு மாற்றத்தின் மூலமாக அடுத்தவர்கள் வியக்க வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. ஸோ முதல் 15 நாட்கள் தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க அமைதியா இருந்துக்கோங்க. அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டான வாய்ப்பு உங்களை தேடி வர காத்திருக்கிறது. ஒரே மாதம் தான் இந்த மாதம். வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு கேது கொஞ்சம் ஒரு மாரி குடும்பத்தோட இருக்க விட மாட்டாரு. குடும்பத்தோட பேச விட மாட்டாரு. சில பேருக்கு ஏன்டா குடும்பத்தோட இருக்கோன்ற எண்ணத்த உருவாக்கி குடுப்பாரு. இன்னும் சில பேருக்கு வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு தொய்வு குடுப்பாரு. வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ குடுப்பாரு. இது எல்லாமே கடகத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டில் அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ திரும்ப அந்த 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் போய் அங்க உட்காரணும். எங்க? புதனோட வீட்ல. அப்பதான் அதெல்லாம் சரியாகும். அதுவரைக்கும் கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் அமைதியா இருக்கணும் கடகராசிக்காரங்க. மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. புது புது பிகினிங் ஸ்டார்ட் ஆக போது. புதுசு புதுசா ப்ராஜெக்ட் பண்ணலான்ற எண்ணம் மேலோங்கும். நெறைய உங்களுடைய ஐடியாஸ இதுவரைக்கும் ஏத்துக்காதவங்க இனிமே உங்க ஐடியாஸ வந்து ஏத்துப்பாங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் பிசினஸ் சொந்தமா பண்றீங்களோ, கவர்மெண்ட் மூலமாக இருந்த பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. நெறைய பேர் பூர்வ புண்ணியம் வலுக்கும். இந்த சனிய போய் இங்க பார்க்குறாரா, 9ஆம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானமா, இந்த பாக்கியஸ்தானத்துக்கு குருவோட பார்வை. அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை. செம்மையா இருக்கு. ஸோ அதனால இதுவரைக்கும் வராத அனைத்து விதமான புண்ணியங்களையும் வாங்கிப்பீங்க. நெறைய பேருக்கு இந்த கோவில் வழிபாடுக்கு நீங்க எதிர்பாராத இடத்துல போயிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெண் தெய்வத்துடைய எனர்ஜிகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரீங்க. பெண் தெய்வத்துடைய பிரசாதம் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு கடகத்துக்கு. பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தேவையில்லாம பேச்ச விரயம் பண்ணாதீங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க அட்வைஸ் பண்ணி, நீங்க ஐடியா குடுத்து, அது தேவையில்லாம வீணா போறதுக்கு அமைதியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஸோ அதனால கடகராசிக்காரங்க இத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நான் சொல்லித் தரேன், நான் சொல்லித் தரேன், நான் சொல்லித் தரேன்னு பிள்ளைங்க அப்படியே இருக்கும். நெறைய கடகராசிக்கார குழந்தைகள் படிப்புல வந்து ஒரு கிளாரிட்டி வரும். அவங்களுக்கு சில விஷயத்த இந்த தடவ மேற்கொள்வாங்க பேரண்ட்ஸ். கடகராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு எனக்கு தெரிந்து கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தா அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவ படிப்புல ஒரு மேன்மை வரும். பிள்ளைங்களுடைய ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கணும் கடகராசிக்காரங்க. கண்டிப்பாக கோல்டு, ஃபீவரு ஆஃப்டர் 15க்கு மேல வரும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல் வந்து குரு அமர்ந்து பொறுப்பா மாத்துவார். இதுவரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்பவே முடிக்கணும், இப்பவே செய்யணுன்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. ஒரு மாரி சோம்பேறித்தனமா இருந்த எல்லா அமைப்பும் மாறும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க பம்பரமா சுத்த ஆரம்பிப்பீங்க. வேலை பளு அதிகரிக்கும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உங்க பேச்சுக்கான ஒரு
சரியான ஒரு அதுதானே வேணும். நான் சொல்றேன், என் பேச்சு எடுபடணும். இல்லாட்டி எதுக்கு பேசிக்கிட்டு? அந்த மதிப்பு கிடைக்கும். சூப்பரா இருக்கு கடகத்துக்கு. பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. ஆனா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ஒரு மாரி தேவையில்லாத சில தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணுவாரு. அத மட்டும் ஆரம்பத்திலேயே தூக்கி அப்படி எரிஞ்சிடுங்க. இல்லாட்டி நம்மளே போட்டு குழப்பிக்கிட்டு, நம்மளே போட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு, நம்மளே போட்டு ஏதாவது ஆகிக்கிட்டு கடைசியில இவ்வளோதானா? இதுக்கா டென்ஷன் ஆனோம் அப்படின்ற மாரி, இதுக்கா 2 நாள் தூங்காம இருந்த சின்ராசு அப்படின்ற மாரி நம்மளே கேட்டுக்குவோம். அதனால அந்தந்த பிரச்சனைய அப்பப்போ விட்டுறது கடகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஏன் இத சொல்றேன்னா, சுக்கிரன் குருவுடைய அமைப்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்கு. அப்ப இந்த மாரியான லீலைகள பண்ணுவாங்க. அவர் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி வேற. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். பழகிய ஆட்கள் எல்லாம் 11ஆம் இடம். இது எல்லாமே இதன் மூலமாக சில சில மனக்கசப்புகள் வந்துட்டு போகும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சரியாகும். பெருசா போட்டு ஒழட்டிக்காதீங்க. ஏன்னா கடகம்னாலே மன ரீதியாக டக்குன்னு வந்து பார்க்க அப்படியே இருப்பாங்க. ஆனா மன ரீதியாக அப்படியே உடைஞ்சு போகக்கூடிய ஆட்கள் கடகம். இந்த தடவ அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப கவனம். ஓகே. 60 வயது 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு புது மாற்றங்களை நோக்கிய பயணங்கள் இருக்கும். நீங்க போற பயணம் உங்களுக்கு அனுகூலத்த குடுக்கும். வேலைக்காக சில பேர் வேற இடத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. இங்கேருந்து வேற இடத்துக்கு போய் சில விஷயத்த முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நெறைய கடகராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் பெருகும். 60 வயது தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிபி, சுகர் இதுல இருந்த பிரச்சனைல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஏன்னா சூரியன் போய் 12ஆம் இடத்துல அமரப் போறார். இப்போ 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும்போது நெறைய செலவு வைப்பார். லாபம் எல்லாம் அப்படியே அடக்குவார். ஏன்னா அவர் 2ஆம் வீட்டு அதிபதி வேற. அப்ப அடுத்து 12ஆம் இடத்துக்கு போம்போது மருத்துவத்தின் மூலமாக செலவுகள் வந்து நல்ல மருத்துவம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் பார்க்கறது முக்கியம் இல்லங்க. கரெக்ட்டா அது பலிக்கணும்ல. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னா கடகத்துல ஒரு பிளான்ட் இருந்தா கூட அவங்களுக்கு ப்ராப்ளமா இருந்ததுன்னா, இந்த தடவ ஒப்பீனியன் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இல்லாட்டி அவசரப்பட வேண்டாம். அதுதான் என்னோட அட்வைஸ். ஏன்னா ஒரு டாக்டர் பார்க்கும்போது இருக்கும்பாங்க, இன்னொரு டாக்டர் இல்லவே இல்லன்ருவாங்க. அது டாக்டர் பிரச்சனை இல்ல. இங்க இருக்கக்கூடிய பிளானட் பிரச்சனை. அதனால கடகராசிக்காரர்கள் 1க்கு 2 தடவ ஒப்பீனியன் கேட்டு சில மருத்துவ விஷயங்களை மேற்கொள்ளுதல் என்பது உசிதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில. ஓகே. கடகராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். நான் ஏற்கனவே சொன்னேன் பெண் தெய்வத்துடைய அமைப்பு. அதுவும் தலையில் பிறைசூடிய அம்பிகை வழிபாடு. நெறைய பேர் காமாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் கையில கிடைக்குங்க. நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காமாட்சி அம்மன் ஃபோட்டோ கிடைக்கிறது, திடீர்னு காமாட்சி அம்மன பார்க்கறது, அந்த பேரை கேட்கறது, அந்த குங்கும பிரசாதம் கையில கிடைக்கிறதெல்லாம் இந்த தடவ கடகத்திற்கு கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். கடகராசிக்காரங்க இந்த தடவ முயல் பார்ப்பீங்க. முயல் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெறைய முயல் பார்க்கறது, ராபிட் பார்க்கறது, ராபிட் வரையறது. ஸோ வந்து முயலோடு இந்த தடவ உங்களுடைய மாதம் முழுமையும் இயங்க போகுது. முயல்னாலே காசு தான் ஆல்ரெடி சொல்ட்டேன். பணத்துல இருந்த பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்ற நிகழ்வு கடகத்திற்கு நிகழ காத்திருக்கிறது. ஸோ நெறைய கடகராசிக்காரங்க இந்த தடவ 4, 4, 4ன்ற நம்பர பார்ப்பீங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஏதோ ஒரு தடவ 4, 4, 4 அப்படின்ற 444, 44 நம்பர்லாம் பார்ப்பீங்க. ஏன் உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு நோட் இருக்குன்னா எடுத்து பாருங்க. அங்க 4ன்ற நம்பரோட ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். பிரபஞ்சம் நான் உன் கூட இருக்க போறேன். பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகுது. கொஞ்சம் மனச மட்டும் பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ராகுவின் நம்பரான 4ஆம் நம்பர உங்க கண்ல காட்டுது. ஸோ கொஞ்சம் 15 நாட்கள் கவனமாகவும், அடுத்த 15 நாட்கள் மிகுந்த பலனளிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு.